எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பைவட் டேபிள் எக்ஸெல்ல எப்படி கிரியேட் பண்ண போறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். பைவட் டேபிள் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நெறைய டேட்டா இருக்கு. அது எல்லாமே நம்மளுக்கு சம்மரைஸ் பண்ணி ஒரு கன்சாலிடேட் பண்ண வேல்யூவா எனக்கு வேணும். அப்படிங்கிற பட்சத்துல நம்ம பைவட் டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நெறைய இங்க ஈஸ்ட் ரீஜியன்ல சேல்ஸ் இருக்கு. ஓகேவா? ஈஸ்ட் அப்படிங்கிறது நெறைய சேல்ஸ் நடந்திருக்கு ஈஸ்ட் ரீஜியன்ல. இப்ப ஈஸ்ட் ரீஜியன்ல மட்டும் எனக்கு டோட்டல் சேல்ஸ் எவ்வளவு அப்படின்னு தெரியணும்னா கூட நம்ம பைவட் டேபிள் யூஸ் பண்ணி நம்ம அந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிக்க முடியும். இல்லைன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் ரீஜியன்ல எத்தனை நம்பர் ஆஃப் சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு தெரியணும்னா கூட நம்ம இந்த பைவட் டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்ப எப்படி பைவட் டேபிள் கிரியேட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த டேபிள்குள்ள எந்த டேபிள் நம்ம பைவட் டேபிள் கிரியேட் பண்ண போறோமோ அந்த டேபிள்ல நம்ம கர்சர் வச்சுக்கணும். அப்புறம் இன்சர்ட் அப்படிங்கிற ஒரு டேபுக்கு போகணும். ஓகேவா? இன்சர்ட் டேப்ல பைவட் டேபிள் இருக்கும். அந்த பைவட் டேபிள் அப்படின்னு கொடுத்துடணும். இப்போ நம்மளுக்கு ஒரு டேப் அப்பியர் ஆகும். இந்த டேப்ல செலக்ட் யர் டேபிள் ஆர் யர் ரேஞ்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எந்த டேபிள்ல இருந்து நீங்க பைவட் டேபிள் கிரியேட் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம கர்சர் நம்ம வச்சிருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அந்த பிளேஸ் வந்து செலக்ட் ஆயிடும். ஸோ இந்த டேபிள் தான் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த பைவட் டேபிள் நீங்க நியூ ஒர்க் ஷீட்ல கிரியேட் பண்ணுமா இல்ல எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்ல கிரியேட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நியூ ஒர்க் ஷீட்ல வேணும்னா புதுசா ஒரு ஒர்க் ஷீட்ல வரும். நியூ எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டே நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்னா எந்த லொகேஷன்ல உங்களுக்கு வேணும் அப்படிங்க கேட்கும். இப்போ இந்த பிளேஸ்ல தான் நம்மளுக்கு வேணும்னா இந்த பிளேஸ்ல நம்ம கர்சர் வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கர்சர் வந்து அந்த பிளேஸ் வந்து நம்மளுக்கு லொகேஷன்ல செலக்ட் ஆயிடும். ஓகேவா? இப்போ ஷீட் அப்படி கொடுத்து இங்க செலக்ட் ஆயிடுச்சு அந்த செல்லு. ஓகே அப்படின்னு கொடுக்கும் போது இங்க நம்மளுக்கு ஒரு டேப் அப்பியர் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த டேப்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஃபீல்ட்ஸ் சூஸ் த ஃபீல்ட்ஸ் டு ஆட் டு த ரிப்போர்ட். ஃபீல்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபீல்ட்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு? லைக் எம்ப்ளாயி நம்பர், நேம்ஸ், ரீஜியன், ஜெண்டர், ஹையர் இயர், ஏஜ், ஸ்கோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபீல்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒண்ணுமே கிடையாது. இந்த காலம்ஸ். ஓகேவா? இந்த காலம்ஸ், இந்த டேபிளோட காலம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃபீல்ட்ஸ் தான் இங்க வந்துடும். அதுக்கப்புறம் இங்க 4 ஃபில்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரிப்போர்ட் ஃபில்டர், காலம் லேபிள்ஸ், ரோ லேபிள்ஸ், சம்மேஷன் ஆஃப் த வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த காலம் லேபிள்ஸ், ரோ லேபிள்ஸ்ல நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிராக் பண்ணி அதை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் பைவட் டேபிள்ல. எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எனக்கு காலம் லேபிள்ஸ்ல எனக்கு வந்து சேல்ஸ் வேணும், இல்ல வந்து நம்மளுக்கு ரீஜன் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலம் லேபிள்ஸ்ல இந்த ரீஜன் நம்ம கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ இந்த ரீஜனை நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் இப்படி காலம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துட்டு. ஓகேவா? 3 ரீஜன்ஸ் இருக்கு. ஈஸ்ட், சவுத், வெஸ்ட் அப்படிங்கிறது காலமா கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ரோ லேபிள்ஸ்ல என்ன வேணும்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு எம்ப்ளாயிஸ் நேம் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப எம்ப்ளாயிஸோட நேம்ஸ் வந்து இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தோம்னா இப்போ நம்ம காலம்ஸ்ல எல்லாமே வந்து அந்த ரீஜன் செலக்ட் ஆயிடுச்சு. ஈஸ்ட், சவுத், வெஸ்ட் அப்படிங்கிறது செலக்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி ரோ லேபிள்ஸ்ல எம்ப்ளாயியோட நேம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த வேல்யூஸ். ஓகேவா? வேல்யூஸ்னா நம்மளுக்கு சேல்ஸா இருக்கட்டும் இல்ல ஏதோ ஒரு நம்பர் நியூமரிக்கல் வேல்யூல டேபிளா நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த சமேஷன் ஆஃப் வேல்யூஸ்ல நம்ம நியூமரிக்கல் வேல்யூஸா நம்ம கொடுத்துக்கணும். இதுல நம்மளுக்கு சேல்ஸ் அப்படிங்கறத நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுக்கு அந்த ஏரியால என்னென்ன சேல்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா இங்க நம்மளுக்கு கிடைச்சிட்டு. ஓகேவா? இப்போ இதுதான் இப்படிதான் நம்ம பைவட் டேபிள் கிரியேட் பண்ணோம். இப்போ இந்த டேட்டாவை நம்ம எப்படி அனலைஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த டேட்டாவில் நம்மளுக்கு அதோட டீடைல்ஸ் வேணும். இல்லை இது என்ன சொல்லுது, அந்த பைவட் டேபிள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அபிங்கிற ஒரு எம்ப்ளாயி ஈஸ்ட் ரீஜன்ல இவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி 1,26,749 இது வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட டீடைல்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது ஒரு கிளிக் பண்ண போதும். மவுஸ் வச்சு நம்ம கிளிக் பண்ணோம்னா அதுக்கான ஹோல் டீடைல்ஸ் நம்மளுக்கு வந்துடும். ஓகேவா? ஹோல் டீடைல்ஸ் அந்த டேபிள்ல உள்ள டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இங்க கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ திருப்பி அந்த ஷீட்டுக்கு போய் இப்போ இவங்களுக்கு என்னென்ன சேல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் சேல்ஸ் அங்க இருக்கு. இங்க வந்து இவங்க இந்த 4 சேல்ஸ் பண்ணியதோட டோட்டலை மெர்ஜ் பண்ணி நம்மளுக்கு கீர்த்தனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோட்டல் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இவங்க ஈஸ்ட் ரீஜன்ல இந்த சேல்ஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் 4 சேல்ஸ் இங்க நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த ஷீட்ல வந்து நம்மளுக்கு 8,36,000 வந்திருக்கு. ஓகேவா? இது மாதிரி நம்ம சம்மரைஸ் பண்ண வேல்யூவா இந்த பைவட் டேபிள்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஈஸியா எந்த எம்ப்ளாயிஸ் எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்காங்க இல்ல எந்த ரீஜன்ல பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம instead of using the filters we can use this pivot table. ஓகேவா? இதை நம்மளுக்கு எப்படி வேணாலும் அல்டர் பண்ணி வச்சுக்க முடியும். அல்டர் பண்ணி நம்மளுக்கு இப்ப இது தேவையில்லை அப்படின்னா இப்படி நம்ம திருப்பி டிராக் பண்ணி அதுலயே வந்து நம்ம விட்டுடலாம். ஓகேவா?
இதே மாதிரி நம்மளுக்கு இப்போ சேல்ஸ் தேவையில்லை, நம்மளுக்கு வேற ஏதாவது தேவைன்னாலும் கூட நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இங்க நம்மளுக்கு நேம்ஸ்ங்கிறத ரூ லேபிள்ஸ்ல குடுத்துக்கிறோம். அதே மாதிரி எனக்கு இப்போ அவங்களுக்கு ஸ்கோர் வேணும். ஓகேவா? ஸ்கோர் வேணுங்கிறதுனால நம்ம ஸ்கோர வந்து வேல்யூஸ்ல குடுத்துடுறோம். அண்ட் தென் அவங்களோட ஜெண்டர் வைஸ் நம்ம கிளாசிஃபை பண்றோம் அப்படிங்கறத காலம் லேபிள்ஸ்ல நம்ம கொடுத்துடுறோம். ஓகேவா? இப்போ ஒவ்வொரு காலம் வைஸ் வந்து அவங்க ஃபீமேல் மேல் அப்படின்னு பிரிச்சு அண்ட் தென் அவங்க அந்த எம்ப்ளாயி நேம் போட்டு நம்மளோட ஸ்கோர், அவங்களோட ஆட் பண்ண ஸ்கோர் வந்து நம்மளுக்கு இங்க கிடைச்சிருக்கு. ஓகேவா? இவங்க வந்து இப்ப செப்பரேட்டா இருக்கு இல்லையா அந்த டேபிள்ல 63, 71, 99, 86 அப்படின்னு இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அந்த எம்ப்ளாயிக்குன்னு உள்ள டோட்டல் ஸ்கோர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இந்த ஸ்கோர் வந்து நம்ம ஆவரேஜா பார்த்தா தான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் இல்லையா? ஏன்னா இது 100% நம்ம போடணும். ஸோ நம்மளுக்கு ஆவரேஜ் வேணும் அப்படிங்கும் போது எப்படி அதை நம்ம சேஞ்ச் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த வேல்யூஸ்ல போய் வேல்யூ ஃபீல்டு செட்டிங்ஸ் அப்படிங்கறத கொடுக்கணும். வேல்யூ ஃபீல்டு செட்டிங்ஸ்ல நம்ம ஆவரேஜ் அப்படிங்கறத இங்க சூஸ் பண்ணணும். ஓகே? ஆவரேஜ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னாலே அவங்களோட ஆவரேஜ் ஸ்கோர் அப்படிங்கிறது இங்க நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? 70%, 78.75 அப்படிங்கறது அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அது ஒரு ஆவரேஜா எடுத்து நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேவா? இப்போ எனக்கு ஆவரேஜ் வேணாம், ஆனா எனக்கு வந்து கவுண்ட் வேணும், எத்தனை டைம்ஸ் வந்து இவங்க ஸ்கோர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கவுண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒண்ணுமே பண்ண வேணாம். நம்மளுக்கு இங்க போய் வேல்யூ ஃபீல்டு செட்டிங்ஸ்ல போய் கவுண்ட் அப்படிங்கறத கொடுத்தாலே நம்மளுக்கு இதாயிடும். ஓகேவா? கவுண்ட்ல வந்துருச்சு. ஓகேவா? 2 டைம்ஸ் இவங்க ஸ்கோர் வாங்கியிருக்காங்க, 2 டைம்ஸ் அந்த ஸ்கோர் வாங்கியிருக்காங்க, 4 டைம்ஸ் அவங்க ஸ்கோர் வாங்கியிருக்காங்க, 3 டைம்ஸ் அவங்க ஸ்கோர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத நம்மளுக்கு இந்த பைவட் டேபிள் மூலமாவே ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இப்படிதான் நம்ம பைவட் டேபிள் ஒன்றதை கிரியேட் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.